Hi friends, இன்னைக்கு சின்னதாக ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறாங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசங்களுக்கு ஃபுல்லாக வந்து பீரோ ஃபுல்லாக எனக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாலுமே பசங்க மறுபடியும் கலைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதில் நிறையா சரி கலைச்சி வைக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு இதுக்குன்னு தனியாக பாக்ஸ் எல்லாம் வாங்கி அதுலேயும் வச்சு பார்த்தா அப்பவும் கலைச்சி போடுறாங்க. அதனால் என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக பாக்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு வந்து வேறு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வர சொல்லி இந்த ட்ரெஸ் எல்லாமே போட்டு பார்க்க சொன்னேன். போட்டு பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு பத்தாவது துணியில் இது எதுன்னு சொல்லுங்கள் தம்பி, அதெல்லாம் வேண்டாங்கன்னா எப்போவுமே 1 மந்த்துக்கு ஒருக்கா 2 மந்த்துக்கு ஒருக்கா ஏன்னா பசங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால ட்ரெஸ் எதுவுமே சுத்தமாக பத்துறதில்லை. அதனால் அது வந்து நல்ல ட்ரெஸ் மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சரியில்லாத ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு க்ளீன் பண்ணுறக்கு அந்த கிளாத் வச்சுக்குவேன். நல்லா இருக்க ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணி அம்மாவுக்கு ஊருக்கு கொடுத்து விட்டுருவாங்க. பசங்க இருக்கிறாங்க. இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச 2-3 பசங்க இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுற பசங்க தான். அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து பேக்கில் வச்சு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து விட்டாங்க. அது கொடுத்துருமாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் பீரோ இப்படி தாங்க இருக்குது. இப்போ அதில் வந்து நான் ஒரு 3 கூடையில் வந்து பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் வச்சுருந்தேன். அந்த பவுலெல்லாம் எடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தேவையான ஸ்டோரேஜெலாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது பீரோக்கில் வச்சாலும் பசங்க கலைச்சி தான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து சின்ன கண்ணாடி பவுலில் வந்து நிறைய வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற கூட எதுக்கு வாங்கினேன் ஏன் வாங்கினேன்னே தெரியலங்க. பார்க்குறக்கு வந்து சரி இது மாதிரி ஸ்டோரேஜ் வாங்கி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் அதை வாங்கி ஏன்டா வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா அது இடத்த அடைச்சிக்குது. வேறு எந்த பொருளுமே வைக்க முடிய மாட்டேது. அதனால் அது அப்படியே கிடக்குதுங்க. அப்புறம் வந்து அந்த கண்ணாடி பாட்டில்லாம் வந்து நம்ம ஸ்டோரேஜ் கிடக்குது இல்லையா, வச்சா பசங்களாம் வந்து எடுத்தாங்கன்னா கீழே போட்டுருவாங்கன்னு சொல்லிச்சு அந்த கண்ணாடி பாட்டிலெலாம் வந்து அழகாக அந்த கூடையில் வந்து பேப்பர் வச்சு விரித்து அந்த பாட்டிலெல்லாம் தனியாக அடிக்க வச்சுட்டாங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியறதுனால நான் டக்குன்னு எடுத்துடுவேன். அதனால் அந்த இடம் பார்க்குறக்கும் நீட்டாகவும் இருக்குது. ஒரே பவுலில் வந்து கசகசன்னு இல்லாமல் ஒரே பவுலில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பசங்க வந்து இந்த பென்சிலு கிரையான்ஸ் எல்லாம் கலர் ஸ்கெட்ச் எல்லாமே வந்து தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்ச நான் தான் போட்டு கொடுத்துருந்தேன். சரி வேண்டாம் ஒரே பாக்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஏதை தனித்தனியாக கூடையில் தனித்தனியாக வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கூடையில் வந்து நான் எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டாங்க. மறுபடியும் இது எல்லாமே வேணும் வேண்டாங்கிறத அப்புறம் பிரித்து எடுத்துட்டு நீட்டாக இதையே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அது தனியாக நான் ஒரு வீடியோவை போடுறேன்.